Hello viewers, welcome to my channel EC16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல 10th சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that is turned and moving straight east. ஸோ அவங்க சொன்னபடி ஒரு ஜீப் வந்து நார்த்து சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. அந்த நார்த் சைட்லேருந்து வர ஒரு ஜீப் வந்துட்டு ஈஸ்ட் பக்கமாக ட்ராவல் பண்ணுற ஒரு காரை சேஸ் பண்ணுது. ஓகேவா? when the jeep is 0.6 கிலோமீட்டர் நார்த். ஸோ ஜீப் வந்து நார்த் சைட்லேருந்து வருது. இது வந்து வர்டிக்கல் லைன் அப்படின்றனால நான் இது ஒய்ன்னு நேம் பண்ணியிருக்கேன். கார் வந்து ஈஸ்ட் சைடு போகுது, அதனால் நான் வந்து அதை எக்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கேன். இப்போது ஜீப் வந்து 0.6 கிலோமீட்டர் நார்த் இருக்குது. அப்போது ஒய்யோடைய வேல்யூ வந்து 0.6 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா கார் இஸ் 0.8 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட். ஸோ எக்ஸு வந்து 0.8 கிலோமீட்டர். இப்போது த போலீஸ் டிட்டர்மைன் வித் அ ரேடார் தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அண்ட் த கார் இஸ் இன்க்ரீசிங் அட் 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது போலீஸ் வந்து ஒரு ரேடார் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும், அதாவது அவங்களுக்கும் காருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 20 கிலோமீட்டர் பெர் ஹார்ன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் வந்துட்டு ஜீப்புக்கும் காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை ஜெட்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ அவங்க இன்க்ரீசிங் அட் த ரேட், இன்க்ரீசிங் அப்படின்றனால ப்ளஸ் போடணும் நம்பர், ரேட்டுன்னு சொன்னனால டிஃபரன்ஷியல், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ஜீப், அதனால் டிஇசட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் ஹார். இதில் ப்ளஸ் தான் போட போகிறோம். ஓகேவா? அடுத்தது ஜீப் வந்து மூவிங் at 60 கிலோமீட்டர் பெர் ஹார் அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போது ஜீப் வந்து என்ன டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹாரில், சாரி டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த ஸ்பீடில் வருது. ஸ்பீட் ஆஃப் த ஜீப் வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் லாஜிக்காக ஒன்று திங்க் பண்ணுங்களேன். இப்போ ஜீப் வந்து இப்போ இந்த பக்கமாக வருது, 60 கிலோமீட்டர் பெர் ஹாரில் வருது. இப்போது இந்த இடத்துல இன்டர்செக்டிங் ரோடு இருக்குது, கரெக்டாக? ஸோ இன்டர்செக்டிங் ரோடு இங்கேருந்து அவங்க இப்படி லெஃப்ட் டேர்ன் பண்ணணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஸ்பீடு வந்து குறைச்சிட்டு தானே டேர்ன் பண்ணுவோம். லாஜிக்காக டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பீடில் டேர்ன் பண்ண மாட்டோம். அப்போது டிவை பை டிடியை வந்து நம்ம -60 கிலோமீட்டர் பெர் ஹார், இந்த சம்மை பொறுத்தவரை இந்த மைனஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உங்களோட தலையெழுத்தையே மாற்றிடும். அந்த மைனஸ் மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சம்மு ஃபுல்லாகவே தப்பாக போயிடும். ஸோ அதனால் அது நீங்கள் கண்டிப்பாக லாஜிக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது ஸ்பீட் ஆஃப் த காரை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போது டிஎக்ஸ் பை டிடியை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் வந்து z². ஸோ x² + y² = z². இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸு வந்து 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0.8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 0.6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு z² நம்மளுக்கு தெரியாது. ஸோ 0.8 × 0.8 அப்படின்றப்போ 0.64, அதாவது 0.8 ரெண்டு நம்பர் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும், அதனால் 0.64 ப்ளஸ் 0.6 × 0.6 6 ஆர் 36 ரெண்டு நம்பர் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும், அதனால் 0.36 ஈக்குவல் டு z². இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 1.00 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 00 அப்படியே வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ z = 1 அப்படின்னு வந்துடும். இப்போது நாம் dx பை dt கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம். ஸோ x² டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2x × dx பை dt எல்லாமே அதே மாதிரி தான். y² டிஃப்ரென்ஷியல் பண்ணாலும் அதே தான், z² டிஃப்ரென்ஷியல் பண்ணாலும் அதே தான். ஸோ ரெண்டு பக்கமும் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 எல்லாம் போக மீதி இது இருக்கும். இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸுக்கு பதிலாக 0.8 × dx பை dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு பதிலாக 0.6 × dy பை dt வந்து -60. இந்த மைனஸை மறந்துடாதீங்க. ஸ்பீடு கண்டிப்பாக ஜீப்பு வந்து குறையும், ஸ்பீட் ஆஃப் த ஜீப் வந்து குறையும். ஸ்பீடு குறையிறப்போ மைனஸ் சைன் கண்டிப்பாக போட்டாகணும். ஈக்குவல் டு z வந்து 1, dz பை dt வந்து 20. ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு நம்பர் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும். ஸோ 36.0, அதனால் -36 ஈக்குவல் டு 1 × 20 20. இப்போ நம்ம dx பை dtயை கார்னர் பண்ண போகிறோம். 20 இங்கே
இருக்குது -36 அப்படி போகிறப்போ +36, 0.8 அப்படி போகிறப்போ மல்டிப்ளையில் இருக்கிற 0.8 டிவைடில் போயிடும். ஸோ 56/0.8 ஒரு நம்பர் கழித்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 560/8 விச் இஸ் கேன்சல் பண்ணால் 70 km/h. therefore ஸ்பீட் ஆஃப் த கார் வந்துட்டு 70 km/h. ஓகேவா? ஸோ அவங்க சொன்னபடி ட்ராயிங்கை நல்லா போட்டுக்கோங்க. ஒரு ஜீப் வந்து நார்த்து சைட்லேருந்து வருது, இங்கே ஒரு இன்டர்செக்டிங் ரோடு இருக்குது, ஒரு கார் வந்து ஈஸ்ட் சைடாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த்தில் இருக்கிறத நான் ஒய்ன்னு எடுத்திருக்கேன், ஈஸ்ட்டுக்காக போகிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜீப்புக்கும் காருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் ஜெட்டுன்னு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு கொஸ்டின் படி அவங்க ஜீப்போடது சொன்னது வந்து 0.6, அதனால் ஜீப்பு வந்து நான் ஒய்ன்னு எடுத்ததால் 0.6, காருடையது வந்து எக்ஸு 0.8. அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் சொல்லிட்டாங்க, அதனால் +20 km/h. அதுக்கப்புறமா ஸ்பீட் ஆஃப் த ஜீப் வந்து 60 km/hன்னு கொடுத்துருக்காங்க. பட் கொஸ்டினில் மைனஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனால் லாஜிக்காக பார்க்குறப்போ இப்போ நார்த்துலேருந்து வர ஜீப்பு வந்துட்டு லெஃப்ட் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடை குறைச்சிட்டு தானே டேர்ன் பண்ணும். அதனால் -60 km/h dx/dt தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பித்தோகரஸ் தியரம் எழுதி நாம் இதில் xy வேல்யூ போட்டுட்டோம்னா ஜெட்டோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த முதல் ஈக்குவேஷனை நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியல் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி dx/dtயை கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த கார் 70 km/hன்னு கிடச்சிரும். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் ஒரு வாட்டி பொறுமையாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம் வீக்கெண்டில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் இன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. நிறைய பேருக்கு யூனிட் டெஸ்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கோம் 7th சாப்டருக்கு. ஸோ என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.